நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், நன்மையானவைகளை பேசுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆசாரியர் என்றால் என்ன? பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சரி, என்ன பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்? நமக்கு நன்மை உண்டாகும்படி, நமக்கு நன்மை உண்டாகும்படி, நமக்கு சுகம் உண்டாகும்படி, நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும்படி, நமக்கு வெற்றி உண்டாகும்படி, நமக்கு பாதுகாவல் உண்டாகும்படி. எப்படிப்பட்ட அருமையான ஆண்டவர்! ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். யார் இப்படி நமக்காக ஜெபம் பண்ணுவா உலகத்துல? ஆகவே இவனுக்கு நன்மை செய்யும், இவனுக்காக நான் கல்வாரி சிலுவையிலே பலியாயிருக்கிறேன், இவனுக்காக கல்வாரி சிலுவையிலே நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். இவனுடைய பாவத்துக்காக, இவனுடைய மீறுதலுக்காக, இவனுடைய அக்கிரமத்துக்காக நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். அதைத்தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசித்தோம். ஒருவன் பாவம் செய்வானானால் அவனுக்காக பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தாவே, அவனை விட்டுருங்க, அவன் செஞ்ச பாவத்துக்காக அவனை தண்டிக்காதீங்க. ஏன்னா அவன் செஞ்ச பாவத்துக்காக நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், அவன் செஞ்ச பாவத்துக்காக நான் ரத்தத்தை சிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். இவனுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே, இவனுக்கு சுகத்தை கொடுக்கும் ஆண்டவரே, இவனை வாழ வையும் ஆண்டவரே. பிதாவாகி தேவன் கேட்கிறாரு, எதன் அடிப்படையிலே இவனுக்கு நன்மை செய்யும்படியாய் நீர் கோருகிறீர்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ரத்தத்தை பாரும், பரிசுத்தமான என்னுடைய ரத்தத்தை பாரும், இந்த ரத்தத்தை ஆதாரமாய் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக அவனுக்கு நன்மை செய்யும், அவனுக்கு நன்மை செய்யும், அவனுக்கு நன்மை செய்யும், அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யும். என் ரத்தத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மத தலைவரை நம்ம ஆராதிக்கல, அன்பின் சொருபியை, அன்பின் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தினவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே உனக்கு நன்மை செய்யும் என்று அவர் கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு ஆதாரமாக என்னுடைய ரத்தத்தையே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் பரலோகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.